அரசுரிமை. அரசுரிமை சிறுகதை. ஒரு அரசனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். 2 மனைவியருக்குப் பிறந்தவர்கள். மூத்த மனைவியின் பிள்ளை மதிமாறன், இளைய மனைவியின் பிள்ளை இளமாறன். இருவருக்கும் ஒரே வயது. இப்போது யாருக்கு முடிசூட்டுவது என்பதே வயதான அரசனின் குழப்பம். மக்களில் சிலர் மதிமாறன் பக்கம், சிலர் இளமாறன் பக்கம். போட்டிகள் நடத்தினான் அரசன். போர்ப்பயிற்சி முதலானவற்றில் இருவருமே சமதகுதி பெற்றவர்களாக இருந்தனர். அஸ்திர போட்டிகள் முடிந்து சாஸ்திரப் போட்டி. சாஸ்திரம் தெரிந்த அரசன்தானே நீதி தவறாமல் ஆட்சி செய்ய முடியும் என்பதால் அந்த இறுதிப் போட்டிக்கு தயாராக 10 நாள் தரப்பட்டது. மூத்த மகாராணி தன் மகன் மதிமாறனுக்கு சாஸ்திரங்களில் இருக்கும் முக்கிய விஷயங்களை எடுத்துச் சொல்லி பயிற்றுவிக்க பண்டிதர்களுக்கு உத்தரவிட்டாள். இளைய மகாராணியோ அவளே சாஸ்திரங்களும் புராணங்களும் நன்கு கற்றவள். சிறுவயது முதலே இளமாறனுக்கு பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்போதும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். தினமும் நீராடிவிட்டு தாய் சொல்லிக் கொடுத்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு வழிபாடு முடித்த பின்பே உணவருந்தச் செல்வான் இளமாறன். எல்லோரும் ஒன்றாக உணவருந்தினாலும் வித்தியாசத்தை அரசன் நன்கு உணர்ந்திருந்தான். போட்டி நாள் வந்தது. பக்தியின் எல்லை எது, தெய்வத்துக்குப் பிரியமாக என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பண்டிதர்கள் சபையில் எழுப்பிய கேள்விகளுக்கு பக்தியின் எல்லை இரக்கம் என்றும், தெய்வத்துக்கு பிரியமாக கடமை தவறாமல் வாழ வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திர புராணங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருந்த உதாரணங்களை மேற்கோள் காட்டி மதிமாறன் இளமாறன் இருவருமே சரியான பதில்களை அழகாகச் சொன்னார்கள். மக்களுக்கும் மன்னனுக்கும் குழப்பம் தீர்ந்தபாடில்லை. எவர் சிறந்தவர் என்றும் எவர்தான் தங்களுடைய அடுத்த அரசர் என்றும் மக்கள் அறிந்து கொள்ள ஆவலோடு இருந்தார்கள். இறுதியாக ஒரே கேள்வி பண்டிதர்களில் தலைமை பண்டிதராக இருந்தவர் கேட்டார். இதுவே இறுதி வினா. எல்லோரும் அமைதியாகவும் ஆர்வமாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடவுளுக்குப் பிரியமானவராக ஆகத் தகுதி கடமை தவறாமல் இருப்பதுதான் என்பது சரிதான். ஆனால் கடவுளை எப்போதும் பிரியாமல் இருக்க தகுதி எது என்று கேட்டார் அவர். மதிமாறன் எழுந்து சற்றும் சளைக்காமல், நீதி தவறாமல் பாரபட்சம் பாராமல் நல்லாட்சி புரிந்து மக்களை காப்பதும், பின்பு கடைசி காலத்தில் பக்தி நெறியில் ஈடுபட்டு ஆயுளை முடித்து கொள்வதும் தான் கடவுளை பிரியாமல் வாழலாம். இதுவே தகுதி என்றான். ஒரு அரச வாரிசுக்கே உரிய கம்பீரமான பேச்சு அவனிடம் இருந்தது. இளமாறன் மெல்ல தான் அண்ணனாகக் கருதும் மதிமாறனை பார்த்தான். தூரதேச இளவரசியை அவன் மணம் செய்ய விரும்புவதும் அரசனானால் மட்டுமே அது சாத்தியம் என்றும், மேலும் தன்னைவிட மதிமாறனுக்கு அரசாட்சியில் பிரியம் என்பதையும் இளமாறன் நன்கு அறிவான். இளமாறன் மெதுவாக எழுந்து தன் அரச ஆபரணங்களை கழற்றி வைத்தான். அவையோரைப் பார்த்து பின்வருமாறு உரைத்தான். மகாஜனங்களே, ஒருவனுக்கு தகுதி திறமை என்பதை விட அந்த ஒருவன் என்று நீங்கள் யாரை நினைத்தாலும் அவனுடைய பெயரும் உருவமும் உங்கள் மனதில் எழுகிறது. அவ்வாறன்றி நான் எனது என எந்த பிரக்ஞையும் இல்லாமல் சில நொடி மனதை நிறுத்துவதே உண்மை திறமை. அந்த திறமையின் நீட்சியே மானிடன் தெய்வத்தின் அருகிருக்க தகுதியானது ஆகும். இவ்வாறு சொல்லிவிட்டு எல்லோரும் மிகச் சரியான பதிலால் வியப்புற்று பார்த்து கொண்டிருக்க, இளமாறன் உலகியலில் மனம் பதித்த தன் சகோதரனுக்கு அரச பதவியை விட்டு கொடுத்துவிட்டு வனத்தை நோக்கி நடந்தான். முற்றும்.